பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இன்று அதிகாலை இந்திய எல்லைக்குள் அத்துமீறிய பாகிஸ்தான் தற்போது தலைநகர் ஸ்ரீநகரில் இன்று அதிகாலை பயங்கர குண்டுவெடிப்பு சத்தமானது சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. அதனை நாம் கேட்டோம். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விவரங்கள். இன்று காலை அதாவது 6 மணிக்கு பிறகாக பல தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பாகிஸ்தான் படையினரால் திட்டமிட்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்பொழுது போர் விமானம் மூலமாக காஷ்மீருக்குள் ஊடுருவி இருந்த பாகிஸ்தானியர்களை விரட்டி அடிப்பதற்கான முயற்சியிலே இந்திய ராணுவ போர் விமான படையினர் ஈடுபட்டிருந்தார்கள். நம்முடைய விமானிகள் பாகிஸ்தானில் இருந்து வந்த சீன தயாரிப்பு விமானங்களை புரட்டி அடித்த பொழுது மோதல் ஏற்பட்டது. பாகிஸ்தான் ராணுவம் இந்திய போர் விமானங்களை தாக்கிவிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய விமான நிலையங்களை சென்று தாக்கக்கூடிய எண்ணத்தோடு உள்ளே ஊடுருவி இருந்தது. இந்த நிலையில்தான் காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகருக்குள் வந்த அந்த போர் விமானத்தை ஏவுகணை மூலமாக தாக்கிய இந்தியா ஒட்டுமொத்தமாக 2 போர் விமானங்களையும் வீழ்த்தி இருந்தது. அப்பொழுது எழுந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய பயங்கர குண்டுவெடிப்பு காஷ்மீரிலே நடந்து விட்டதோ என்று அந்த பகுதி மக்கள் அஞ்சக்கூடிய அளவிற்கு இன்று காலை அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியில் வந்து தகவல்களை சொல்லியிருந்தார்கள். ஸ்ரீநகரிலே குண்டு வெடித்து விட்டது போல ஒரு பெரிய சத்தம் கேட்டது என்று. ஆனால் அது குண்டுவெடிப்பு சத்தம் அல்ல. பாகிஸ்தான் படையினர் இந்தியாவிற்குள் ஊடுருவி வந்த பொழுது அவர்களுடைய போர் விமானத்தை நம்முடைய விமானிகள் தாக்கி அழித்ததன் சத்தம் தான் அது என்பது தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்த அந்த பெரும் சத்தத்தை கொண்ட ஓசையின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று அதிகாலையில் முதலே இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி எப்படியாவது தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாகிஸ்தான் வந்திருந்தது. அந்த பாகிஸ்தானினுடைய முயற்சிகளை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், வான்படை வீரர்கள் முறியடித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு தற்பொழுது ஜம்மு காஷ்மீரிலே எந்த விதமான பெரிய தாக்குதலுக்கும் நம்முடைய படை வீரர்கள் இடம் கொடுக்கவில்லை. பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தானியர்களும் புரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜம்மு காஷ்மீர் எல்லையிலே என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கராச்சி உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய வீரர்கள் தாக்குதலை நடத்தக்கூடிய விதமாக ட்ரோன்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள், ஏவுகணைகளை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மிடம் 40க்கும் மேற்பட்ட பல்வேறு வகை ஏவுகணைகள் இருக்கின்றன. அந்த ஏவுகணைகளில் எவற்றை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானை தாக்குவதற்கு இதற்கு முன்பாக நாம் பயன்படுத்திய ஸ்கேல்ப் உள்ளிட்ட ஏவுகணைகளை பற்றிய அம்சங்களை எல்லாம் பார்த்திருந்தோம். ரஃபேலிலே பொறுத்து ஸ்கேல்ப் ஏவுகணைகளை எல்லாம் உள்ளே அனுப்பியிருந்தோம் பாகிஸ்தானுக்குள். அது அங்கே இருந்த பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்திருந்தது. இந்த தருணத்தில் ஸ்கேல்பை காட்டிலும் திறன் மிகுந்த ஏவுகணைகளை நாம் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றோமா, கராச்சி நகரத்திற்குள்ளாக ஊடுருவி சென்றிருக்கக்கூடிய ஏவுகணைகள் எப்படிப்பட்டது என்ற தகவலை எல்லாம் அடுத்தடுத்து நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். திரையினுடைய ஒரு பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் படையினரால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய காஷ்மீரி மக்களுடைய இல்லங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த இல்லங்களுக்குள் அவர்கள் ஒருவேளை இரவு தூங்கி இருந்தால் உயிரிழந்திருக்கக்கூடும். அந்த அளவு ஒரு மோசமான தாக்குதலை பாகிஸ்தான் பீரங்கி படையினர் நடத்தி இருக்கின்றார்கள். இலக்கு இல்லாமல் தொடர்ந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய வீடுகளை நோக்கி அவர்கள் தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். பதுங்கு குழிகளுக்குள் இரவு நேரத்திலே காஷ்மீரி மக்கள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்முடைய ராணுவ வீரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ராணுவத்தினர் தொடர்ந்து பீரங்கிகள் மூலமாக பாகிஸ்தானியர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையிலே இறங்கி இருக்கின்றார்கள். உள்ளூர் காஷ்மீரி மக்கள், காஷ்மீரி காவல்துறையினர் அவர்களுக்கான உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் காஷ்மீரிலே இது போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. மற்ற இடங்களில் எல்லாம் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிக்கக்கூடிய பாகிஸ்தான் காஷ்மீரில் மட்டும் பீரங்கி தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் என்னவென்றால்
மற்ற பகுதிகளிலே பஞ்சாப் உள்ளிட்ட இடங்களில் ராஜஸ்தானிலே நில வழியாக ஊடுருவ முடியாது. பஞ்சாபிலோ ராஜஸ்தானிலோ நில வழியாக ஊடுருவ முடியாத பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிலங்களை பயன்படுத்தி காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் தற்பொழுது பீரங்கிகளை கொண்டு காஷ்மீரிலே தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு போர் விமானங்கள் மூலமாக காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவ முற்பட்டது உள்ளிட்டவை எல்லாம் நடந்திருந்தன. காஷ்மீர் தலைநகருடைய ஸ்ரீநகரின் தன்போரா பகுதியில் பதிவாகியிருந்த ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு நம்முடைய படை வீரர்கள் கொடுத்திருந்த பதிலடி எப்படி இருந்தது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிகாலை வேளையில் நடைபெற்ற அந்த தாக்குதலில் பாகிஸ்தானிய படை வீரர்களுடைய ராணுவ ஆயுதங்களை எல்லாம் முழுவதுமாக தாக்கி அழித்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் இந்தியா இந்த போரை தொடங்கி இருக்கின்றது. பாகிஸ்தான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதற்கான சூழ்நிலை காரணமாக ஒரு நேரடி யுத்தமாக இது தொடங்கி இருக்கின்றது என்ற சூழ்நிலையில் இந்தியா போரிடக்கூடிய அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய ஆயுதங்கள் அனைத்துமே சீன ஆயுதங்கள், அமெரிக்க ஆயுதங்கள். எனவே உலகத்தின் சக்தி வாய்ந்த நாடுகளுடைய ஆயுதங்களோடு நாம் போரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை இந்த தருணத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு பாகிஸ்தான் வீசக்கூடிய ஏவுகணைகள், பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய துருக்கி நாட்டினுடைய ட்ரோன்களை மிக எளிதாக நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், தாக்கி அழிக்கப்படுகின்றன. நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்தவரை 3 நிலைகளில் இருக்கின்றன. S-400 என்று சொல்லப்படக்கூடிய 3 வானியல் பாதுகாப்பு அமைப்புகள் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆகாஷ் உள்ளிட்ட தரையில் இருந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் நாட்டுடன் சேர்த்து நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணை எல்லாம் தாக்கி அழிப்பதற்கு பராக்கிரமம் என்று பொருள்படக்கூடிய விதமாக பராக் 8 என்று இஸ்ரேல் நாட்டுடன் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பும் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்கின்றது. இந்த பராக் 8 என்று சொல்லப்படக்கூடிய பராக்கிரமத்தின் மூலமாக 70 முதல் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளாக வரக்கூடிய வானியல் இலக்குகளை குறிபார்த்து நாம் சுட்டு வீழ்த்த முடியும். ஒரே நேரத்தில் பல திசைகளில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் நாம் தாக்கி அழிக்க முடியும். ராடார் நம்மிடம் முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்சார் கருவிகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு நல்ல வாய்ப்பாக சரியான திட்டமிடலாக நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உயர் அதிகாரிகள் வழங்கியிருந்த அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப முதலில் பாகிஸ்தானினுடைய வானியல் கட்டமைப்புகளை, பாதுகாப்பு அமைப்புகளை நாம் சிதைத்திருக்கின்றோம். இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தரப்போகின்றது என்பதற்கான ஒரு அறிகுறிதான். ஏனென்றால் பாகிஸ்தானுக்குள் தற்போது எந்த தடையும் இல்லாமல் நாம் உள்ளே ஊடுருவி செல்ல முடியும். ஒரு இடத்துக்கு உள்ளே, ஒரு வீட்டிற்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அந்த கதவு மூடியிருந்தால் உள்ளே செல்ல முடியாது. கதவு திறந்து கிடக்கும் பொழுது எளிதாக எப்படி வேண்டுமானாலும் உள்ளே செல்ல முடியும். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது பாகிஸ்தான் நாடு இருக்கின்றது. பாகிஸ்தானில் எந்த பகுதியில் நினைத்தாலும் இந்தியாவால் இப்போது தாக்குதல் நடத்த முடியும். பாகிஸ்தானினுடைய முழுமையான நிலப்பகுதியும் நம்முடைய உள்ளங்கைக்குள் வந்திருக்கின்றது என்று சொல்லும் விதமாக உள்ளங்கை ரேகை போல பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த நிலப்பகுதியையும் நம்முடைய ராணுவ வீரர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அதற்கான தாக்குதல் நடவடிக்கையையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். பாகிஸ்தான் நாட்டுக்குள் இன்று பகல் நேரத்திலேயே பெரிய அளவிலான தாக்குதல் சம்பவங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் பாகிஸ்தானில் இருந்து வந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன என்ற தகவலை இன்று அதிகாலையிலேயே பார்க்க முடிந்தது. அதற்கான ஆதாரங்களாக ஒரு பெரும் சத்தம் எழக்கூடிய சிசிடிவி காட்சியினுடைய பதிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து இந்திய ராணுவம் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களில் அந்த ட்ரோன்கள் உள்ளிட்டவையெல்லாம் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோன்கர் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் தான் துருக்கி நாட்டிலிருந்து அதிக அளவிலே வரவழைக்கப்பட்டு பாகிஸ்தான் ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த ட்ரோன்களை உடனுக்குடன் தாக்கி அழிக்கக்கூடிய பணியிலே இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகள் அதை திறம்பட கையாண்டு கொண்டிருக்கின்றன. துருக்கி நாட்டிலிருந்து வந்த ஏவுகணைகளில் மட்டும் கிட்டத்தட்ட 400 முதல் 500 ஏவுகணைகளை நேற்றைய தினம் இந்திய வான்படை அளித்திருக்கின்றது. மேலும் இந்தியாவினுடைய கடற்படை வீரர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். கராச்சியை குறிவைத்தபடி உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.